ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். கிட்டத்தட்ட 25 நாள் ஆச்சு நான் வந்துட்டு மார்னிங் 6 மணிக்கு வெளியில் வந்து. ஏன்னா இப்போ இந்த டைம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு மாதமாக 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பழக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் 4:30 மணிக்கு எழுந்துருவேன். 6 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே யோகா ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். 6 மணிக்கு மேலே செம்ம தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். இப்படியே பண்ணி 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 இப்போ வந்து 25 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் 6 மணிக்கு இந்த இயற்கையை வந்து நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அது மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் பயிற்சி அதுக்கான பலனை கொடுக்கும். எடுத்துடனே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை யோசித்து சிந்தித்து அந்த விஷயத்துக்கான முயற்சிகளை நம்ம செய்ய 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 அது நமக்கு பயிற்சி ஆயிரும். ஒரு நாள் நம்மளால் செய்ய முடியும். பாதியில் ஸ்டாப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு ரூல். ஸோ உங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் ஆசை இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை முதல்ல மனசுக்குள்ளே நினச்சி உருவகப்படுத்துங்க. இது நமக்கு வேணும், இது இப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை அனுபவித்து அந்த விஷயத்தை உருவகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒர்க் இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கும். அத்தனையும் மீறி நம்ம செய்ய போகிற அந்த புது இனிஷியேட்டிவான விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் விட்டுறாதீங்க, முயற்சியை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அது உங்களுக்கு கை கிடைக்கும். இப்போ வந்து ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மார்னிங் கரெக்டாக 6:03க்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இயற்கை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு இந்த இயற்கையோடு நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் தான். எவ்வளோ பேர் இந்த பிளஸ்ஸிங்கை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடியாதவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கே அழகாக தெரியும், உங்களுக்கே பிடிக்கும். மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கலாமா? டாடா.